கடன் மற்றும் சட்ட சிக்கலில் சிக்க வைக்கும் சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு மாதிரியான ப்ளஸ் அண்டு மைனஸ் சனிப்பெயர்ச்சியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் கேது எந்த இடத்துல இருந்தால், அதாவது சேர்ந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வையில் கேது இருந்தாலும் இந்த அமைப்பு பொருந்தும். அதனுடைய பாதிப்புங்கிறது கொஞ்சம் கம்மின்னு எடுத்துக்கலாம். ஸோ செவ்வாய் கேது சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் அப்படின்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீனம். இந்த இடங்கள்ல உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேது அப்படிங்கிற 2 கிரகமும் சேர்ந்து இருக்குது, அல்லது செவ்வாயினுடைய பார்வையில் கேது இருக்குது. இந்த இடத்துல கேது இருந்து செவ்வாயை பார்த்தாலும் உங்களுக்கு கடன் மற்றும் சட்ட சிக்கல். சட்ட சிக்கல் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் பொருந்தும், கடன் மட்டுமே கிடையாது, எல்லா வகையிலையுமே பொருந்தும். ஸோ இது மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். சார், இந்த பாதிப்பு வராமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம் தான் தீர்வு. பட் அட் தி சேம் டைம் இந்த பாதிப்பு குறைவாக கொடுக்கணும், அல்லது இந்த பாதிப்பு வந்தால் கூட நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக முருகர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதும் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்கும், அதாவது சிக்கினா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சிடலாம். இதுவே உங்களுடைய சுயஜாதகப்படி எந்த நாளில் எத்தனை முறை போயிட்டு இந்த வழிபாடு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பண்ணும் பொழுது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவே உங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட்டிவாக இருக்குது, அதே மாதிரி இந்த கிரகங்களை சுபகிரகம் பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குமே தவிர பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள்.